ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு நமது இல்லம். இன்னைக்கு நம்ம 26/12/23 செவ்வாய்க்கிழமை, மார்கழி மாத பௌர்ணமி, மிகவும் சக்தி வாய்ந்த நாள். மாவிளக்கு தீபம் ஏற்றி அம்மனிடம் என்ன வரம் வேண்டுமோ கேளுங்கள், நிச்சயம் தருவாள் அப்படின்னு சொல்லியிருக்கோம். மிக மிக அபூர்வமான சக்தி வாய்ந்த நாள், மிஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த பௌர்ணமி ஏன் இவ்வளோ சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பௌர்ணமி நாளே அம்மன் வழிபாட்டிற்கு உகந்த ஒரு நாள். அதுவும் இந்த மார்கழியில் வரக்கூடிய பௌர்ணமியை எக்காரணத்தை கொண்டும் தவற விடாமல் நீங்கள் அம்மனிடம் இப்படி வேண்டுதல் வைங்க. நிச்சயமாக உங்களது அனைத்து வேண்டுதலையும் அம்மன் நிறைவேற்றி கொடுப்பாங்க. அதற்கு முன்பாக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க வீவர்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏற்கனவே நம்ம சேனலில் இந்த அற்புதமான பௌர்ணமி செவ்வாய்க்கிழமை வருகின்றது. இந்த நேரத்தில் துவரம்பருப்பில் இந்த 2 பொருளை வைத்து பூஜை அறையில் வைத்து விடுங்கள். எவ்வளவு பெரிய கடனும் தீர்ந்து போக இந்த ஒரு அற்புதமான பரிகாரம் உங்களுக்கு கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த வீடியோவை நான் எண்டு காலில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள் வீவர்ஸ். இதை செய்யும் பொழுது எவ்வளவு கடினமான கடனும் நிச்சயம் காணாமல் போய்விடும். இந்த பௌர்ணமி பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பு வாய்ந்த பௌர்ணமி. பௌர்ணமி அப்படின்னாலே அந்த தீப வழிபாடு செய்வது அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். நீங்கள் எதுவுமே செய்யாமல் இந்த பௌர்ணமி அன்னைக்கு உங்கள் வீட்டில் ஒரு 2 அகல் விளக்கில் தீபம் ஏற்றி வையுங்கள். நெய் தீபமாக இருந்தால் மிகவும் சிறப்பு. அப்படி இல்லைன்னா நல்லெண்ணெய் தீபம். நீங்கள் எந்த இஷ்ட தெய்வத்தையும் நினைத்து, குலதெய்வத்தை கூட நினைத்து நீங்கள் ஏற்றி வைத்தாலே உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எவ்வளவு பெரிய கஷ்டம், கடன், அந்த பிரச்சனைகள் அனைத்தையுமே உங்களை மீட்டு காப்பாற்றி கொடுப்பார். ஒரு தீப வழிபாட்டிற்கு அவ்வளவு சக்தி இருக்கின்றது. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது இந்த ஒரு தீப வழிபாடு தான். அதுவும் மாவிளக்கு தீபம். இது உங்கள் வீட்லையும் செய்யலாம், அல்லது உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஏதாவது அம்மன் கோவிலில் தான் கண்டிப்பாக செய்ய வேண்டும். அம்மன் கோவில் இருந்துச்சுன்னா நீங்கள் அம்மன் கோவிலில் செய்யுங்க. அது எந்த விதமான அம்மனாக இருந்தாலும் சரி, வாராகி அம்மனாக இருந்தாலும் செய்யலாம், அல்லது மகாலட்சுமி தாய், துர்க்கை அம்மன், காளியம்மன், எந்த அம்மனாக இருந்தாலும், சின்ன கோவிலாக இருந்தாலும் அங்கு கண்டிப்பாக பௌர்ணமி பூஜை அப்படின்றது நடைபெறும். இந்த மார்கழி பௌர்ணமியை தவற விடாமல் நீங்கள் செய்யுங்க. செவ்வாய்க்கிழமை முழுவதுமே பௌர்ணமி தான். நீங்கள் காலையில் செஞ்சாலும் சரி, அல்லது மாலையில் செஞ்சாலும் சரி, உங்களுடைய இஷ்டம். இந்த மாவிளக்கு அப்படின்றது பார்த்திங்கன்னா, உங்களது வேண்டுதலை விருப்பத்தை நிறைவேற்றி தரக்கூடிய அற்புதமான ஒரு தீபம்தான் இந்த மாவிளக்கு தீபம். அந்த காலத்திலெல்லாம் நமது முன்னோர்கள் இந்த மாவிளக்கு தீபத்தை ஏற்றி வைத்து தனது கோரிக்கைகளை சுவாமி முன்பாக வைத்து அதை நிறைவேற்றி கொள்வார்கள். அவ்வளவு சக்தி வாய்ந்தது தான் இந்த மாவிளக்கு. இந்த மாவிளக்கை நீங்கள் ஒரு பச்சரிசி மாவில் வெள்ளை தண்ணீரை பாகு காய்ச்சி அதை சேர்த்து பிசைந்தாலே உங்களுக்கு இந்த மாவிளக்கு தீபம் தயாராகிவிடும். இந்த மாதிரி அதுக்கு நடுவில் குழியாக அதை வச்சு அதில் நெய் ஊற்றி நீங்கள் ஏற்றுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இதை நீங்கள் வீட்டில் ஏற்றுறீங்க அப்படின்னா பூஜை அறையில் ஏற்றிக்கொள்ளலாம். கோவிலுக்கு செல்கிறீர்கள் அப்படின்னா இதை ரெடி பண்ணி அதுக்கு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு கோவிலுக்கு போய் செவ்வரளி மலர் வாங்கி அம்மனுக்கு சாற்றி விட்டு நீங்கள் இந்த மாவிளக்கு தீபத்தை ஏற்றலாம். ஒரு இலையோ அல்லது பிளேட்லேயோ வச்சு கீழே தரையில் வைக்காதீங்க. ஏதாவது இலையிலையோ பிளேட்லேயோ வச்சுட்டு இந்த 2 தீபமாக மாவிளக்கு தீபத்தை நெய் ஊற்றி நீங்கள் ஏற்றணும். பஞ்சுத்திரி போட்டு ஏற்றுங்கள். இந்த மாதிரி ஏற்றி நீங்கள் அதற்கு முன்பாக உட்கார்ந்து எவ்வளவு நேரம் உட்காருவது அப்படின்றது உங்களுடைய இஷ்டம். மனம் மாற உங்களது வேண்டுதலை வைப்பதற்கு 5 நிமிடமோ 10 நிமிடமோ உங்களுக்காக நீங்கள் வேண்டுகிறீர்கள், அம்மனிடம் வேண்டுதல் வைக்கிறீர்கள். இந்த அற்புதமான மார்கழி மாத பௌர்ணமி, அதுவும் செவ்வாய்க்கிழமை வருகின்றது. அதனால் எப்பேற்பட்ட ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, அது கடன் பிரச்சனை, பணப்பிரச்சனை, சொத்து பிரச்சனை, திருமணத்தில் ஏதாவது பிரச்சனை, அல்லது கணவன் மனைவி பிரச்சனை, இல்லை கணவன் மனைவி பிரிந்து போனவர்கள் மீண்டும் வருவதற்கு எல்லா வேண்டுதலையுமே இந்த பௌர்ணமி என்று அம்மன் முன்பாக வைக்கும் பொழுது அது உங்களுக்கு விரைவாக அம்மன் நிறைவேற்றி கொடுப்பாள். இதை நீங்கள் வீட்டில் செய்கிறீங்க, கோவில்லாம் எங்கள் வீட்டில் பக்கத்தில் இல்லை அப்படின்னா இதே முறைப்படி நீங்கள் வீட்டிலையுமே அம்மன் படத்திற்கு நீங்கள் செவ்வரளி பூ, செம்பருத்தி பூ, ஏதாவது ஒரு மலரை சாற்றி நன்கு மனமாற உட்கார்ந்து நீங்கள் வேண்டுங்க.
என்ன பிரச்சனையோ அதை சொல்லுங்க, என்ன வேண்டுமோ அதை கேளுங்கள். நிச்சயமாக இந்த மாவிளக்கு தீபத்திற்கு அவ்வளவு ஒரு சக்தி இருக்கின்றது. அதுவும் இந்த பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் செவ்வாய்க்கிழமை அம்மன் வழிபாட்டை செய்யும் பொழுது நிச்சயமாக உங்கள் வேண்டுதலை அம்மன் நிறைவேற்றி கொடுப்பாள். இதை நீங்கள் கோவிலில் ஏற்றுவீங்க அப்படின்னா அப்படியே கோவிலில் ஏற்றி வைத்துவிட்டு நீங்கள் அந்த மாவிளக்கு தீபத்தை எடுத்து பிரசாதமாக அங்கு உள்ளவர்களுக்கு கூட கொடுக்கலாம். அல்லது உங்கள் வீட்டில் ஏற்றுறீங்க அப்படின்னா ஏற்றி அதை நன்றாக மலை ஏறிய பிறகு அந்த நெய்யிலெல்லாம் நன்றாக உடனே ஏற்றிட்டு உடனே அதை இது பண்ணக்கூடாது. அது நின்று எரிய வேண்டும். அந்த மாதிரி செய்ததுக்கப்புறம் பிரசாதமாக நீங்கள் சாப்பிட்டு கொள்ளலாம். இதை மாதந்தோறும் வருகின்ற பௌர்ணமியில் செய்தாலும் உங்களுக்கு மிகப்பெரிய பலன் கிடைக்கும். எவ்வளவு பெரிய வேண்டுதலும் நிறைவேறும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க வீவர்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.